பல வருடங்களாக கட்டிய இந்த ஆஃபா காசு அவர் பென்ஷன் வயசு வரும் காலத்தில் அவர் ஸ்ரீலங்காவுக்கு சென்றால் அவருக்கு மாதந்தோறும் கிடைக்குமா இல்லாட்டி முழு பணத்தை உடனே பெற முடியுமா? பென்ஷன் காசுக்கும் ஆஃபாக்கும் இருக்கிற வித்தியாசம். வணக்கம் தமிழலை நேயர்களுக்கு. இன்று நாங்கள் பேச போகும் விடயம் என்றால் சுவிட்சர்லாந்து பல தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னால் பல வருடங்களாக கட்டிய இந்த ஆஃபா காசு அவர் பென்ஷன் வயசு வரும் காலத்தில் அவர் ஸ்ரீலங்காவுக்கு சென்றால் அவருக்கு மாதந்தோறும் கிடைக்குமா இல்லாட்டி முழு பணத்தை உடனே பெற முடியுமா? இந்த விடயத்தை தான் அடுத்ததான் நாங்கள் பார்க்க ஆஃபோ என்றா என்னன்னு சொன்னால் 18 வயசுக்கு மேற்பட்டதாக நீங்கள் இருந்து நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சம்பளத்துலேருந்து முதலாவது தொழிலில் கழிப்பது தான் ஆஃபோ. அது நீங்கள் 65 வயது வரைக்கும் நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஆஃபோ கட்டி கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போவாட்டிக்கு நீங்கள் ராஃப் ஆர்பைட்ஸ்லோச காசில் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்காண்டி கட்டி கொண்டிருப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தனியாக ஒரு தொழில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்களே அன்மெல்டம் பண்ணி அந்த ஆஃபோ கட்டிக்கொள்ளணும். அதுவும் ஒப்ளிகத்தோரிஷாக இருக்குது. மற்றது நீங்கள் பென்ஷன் ஆகிறதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே நீங்கள் வேலையை நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஆஃபோக்கு கட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லுக்கே இல்லாமல் உங்களுக்கு கட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் பணம் மாதிரி உங்களுக்கு முதலாவது தொழிலிருந்து கிடைக்கிறதா இந்த ஆஃபோ. 35 வருடமாக சுவிட்சர்லாந்து வேலை செய்கிறார். அவர் சுவிஸ் பாஸ் வச்சுக்கிறார். அவர் ஸ்ரீலங்காவுக்கு போனால் அவருக்கு இந்த ஆஃபா மாதம் கிடைக்குமா? உங்களுக்கு சுவிஸ் பாஸ்போர்ட் இருக்குதா? நீங்கள் இங்கே எழுதி கொடுத்து போட்டு நிரந்தரமாக இலங்கையில் போய் வாழ முடிவெடுக்கிறீங்கன்னு சொன்னால், ஆனால் சுவிஸ் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே சுவிஸில் எப்படி ரெந்தை கிடைக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ரீலங்காவில் போயிருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து அதே ரெந்தை கிடைச்சி கொண்டு இருக்கு. அடுத்தபடி என்னன்னு சொன்னால் அவருக்கு டுவல் சிட்டிசன், அதாவது டபுள் புர்கர் 2 பாஸும் வச்சுக்கிறார். ஸ்ரீலங்கா பாஸும் வச்சுக்கிறார், சுவிஸ் பாஸும் வச்சுருந்தா அவருக்கு என்ன விதமாக இந்த ஆஃபா கிடைக்கும்? ஒரு நபருக்கு 2 விதமான பாஸ்போர்ட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா, சுவிஸ் பாஸ்போர்ட்டும் டுவல் சிட்டிசனா ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டும் இருந்தா அப்பொழுதும் சுவிஸ் பாஸ்போர்ட்டை தான் அவங்க கவர் பண்ணுவாங்க. அப்போ சுவிஸ் பாஸ்போர்ட் இருக்கிறபடியால் உங்களுக்கு இங்கே எப்படி உங்களுக்கு ரெந்தை கிடைக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே எழுதி கொடுத்துட்டு ஸ்ரீலங்காவில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தொடர்ந்து சுவிஸில் கிடைக்கிற அதே ரெந்தை தான் உங்களுக்கு ஸ்ரீலங்காலையும் கிடைக்கும். ஒருவர் 35 வருடம் சுவிஸில் வேலை செய்கிறார். சராசரி அவர் சம்பளம் 4000 வச்சுக்கொள்வோம். இப்படியானவருக்கு எவ்வளவு அந்த பென்ஷன் வயசில் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி காமனாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு ஆஃபோ எவ்வளோ வரும்னு சொல்லி அதை கணக்கிற விடம் ஒன்று இருக்குது. அதை ஒருத்திட்ட தனிநபர் என்ற சிச்சுவேஷனை பார்த்தேன். எவ்வளோ காலம் சுவிஸில் இருக்கிறார், எவ்வளோ காலம் ஆஃபோ பே பண்ணியிருக்கிறார், எவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்கிறார், அவருக்கு குடும்பம் இருக்குதா, தனியாக இருக்கிறாரா, டைவர்ஸாக இருக்குதா, பிள்ளைகள் இருக்குதா, இப்படி பலவிதமான விடயங்களை கணக்கு பண்ணித்தான் ஆஃபோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமென்று சொல்லி கணக்கிடணும். அது கொமனாக இந்த அமௌண்ட் உங்களுக்கு சம்பளம் வந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவுதான் ஆஃபோ அக்ரூட்டாக கிடைக்குமென்று சொல்லி கணக்கிடலாது. மற்றது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த சுவிஸ் நாட்டில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று ஆஃபோ முதலாவது தொழில், பென்ஷன்ஸ் காசு 2வது தொழில். இது 2 விதமான விடயம். ரெண்டையும் மாற்றி கொள்ளக்கூடாது. என்னென்னு சொன்னால் ஏஷ்ட சொயில வேறு, 2வது சொயில வேறு. ஏஷ்ட சொயில எல்லாருக்கும் கழிகிற ஒரு விடயம். 2வது சொயில உங்களுக்கு கோர்டினேஷன்ஸ் அப்சூக்குன்னு சொல்லியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருடாந்த அமௌண்ட் உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பென்ஷன் காசு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது வேலை இடத்துல இருந்தும் சரி, உங்களுக்கும் எப்பயும் வேலை இடத்துல இருந்து அரவாசி காசும் நீங்கள் அரவாசி காசுன்னு சொல்லி பகிர்ந்து தான் இந்த விடயத்தை கட்டுறது. நீங்கள் சேர வேலை இடங்களை பொறுத்து அவர்கள் கூடுதலாக உங்களுக்கு அந்த பென்ஷன் காசை கட்டலாம். அதே நேரத்தில் ஆஹாஃபா அப்படி இல்லை. ஆஹாஃபா ஒரு பெர்சன்டேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது சட்டத்தின் மாற்றத்தால் அந்த வீதமும் மாறிக்கொண்டிருக்கலாம். ஒரு காலத்தில் வேறு விதமாக இருந்தது, இப்போ வீதங்கள் கூடியிருக்கிறது. காரணம் அதை ஒரு சட்ட மாற்றங்கள் வரைக்க இந்த ஆஹாஃபாவுக்குள்ள இருக்கிற காசு காணா பட்சத்தில் அரசாங்கம் முடிவு எடுக்கலாம். அடுத்த வருடத்திலிருந்து இந்த பெர்சன்டேஜை கூட்டுறோம் என்று சொன்னால் உங்களோட சம்பளத்திலிருந்து கூடுதலான பெர்சன்டேஜ் வழிபடலாம். உண்மைதான். முந்தைய காலங்களில் 6 வருஷத்துக்கு முதல் இருந்த தொகை வேறு. பிறகு இப்போ ஒரு 5 வருஷமாக 5.3 வீதம் கழிவிடுது. ஆனால் ஆர்பிகேவர் 5.3 10.6 வீதம் கட்டவும் ஒரு உண்மையான விடயம்.
என்று சொன்னால் பல வருடங்களாக இன்னும் கூட விலை கடந்த 5 வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளத்துலேருந்து 5% 3 வீதம் உங்களோட சம்பள பேசி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் பென்ஷன் காசுக்கும் ஆஃபாக்கும் இருக்கிற வித்தியாசம். பென்ஷன் காசு என்னென்று சொன்னால் அது வந்து உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ரெந்தியாக எடுத்துக்கொள்ளலாம், தயல் ரெந்தியாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி கபிதால் பிட்சோக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆஃபாவில் வந்து தனியாக உங்களுக்கு ரெண்டன் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்கள் நாட்டு விட்டு வெளியில் போனால் அது ஸ்விஸ் பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன வழியில் இருக்குன்றதை அடுத்த கேள்வியில் நாங்கள் பார்ப்போம். உங்களிடம் வந்து ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் இருக்குது. நீங்கள் இப்போ நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் பல பேர் கேட்கிறார்கள், முழு பணத்தை எடுக்கலாமா அல்ல அரைவாசி எடுக்கலாமா, எப்போ இந்த பணத்தை எடுக்கணும் இப்படியா இருக்கிறது இங்கே இருக்கின்றது. அதுக்கு பல வழிகள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த வழியில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது ஒரே ஒரு வழிதான் இருக்கு மெயினாக. என்னென்னு சொன்னால் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் உரியவர்கள் ஆனால் சுவிஸில் வந்து கனடா வருடங்களாக வசித்து கனடா வருடங்களாக நீங்கள் வேலை செஞ்சு இருந்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ் பாஸ்போர்ட் இருக்கிறவர்கள் மாதிரி உங்களுக்கு நேரடியாக ரெண்டல் சிஸ்டம் வந்து கிடைக்காது நீங்கள் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால். ஆனால் உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கு போவது என்று முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷ்வைட்ஸ் அவுஸ்கிளைஸ் காசை அங்கே ஜெனிவாவில் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் அன்மெல்டம் பண்ணி ஒருக்கா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கு போவதா இருந்தால் இப்போ இருக்கிற உங்களோட சூழ்நிலையில் எவ்வளவு காசு வந்து ரிக்வெஸ்ட்டும் பண்ணலாம்னு சொல்லி. முக்கியமாக தெரிஞ்சு வைக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு அக்ரூட்டாக சொல்ல முடியாது எவ்வளோ காசு வருமென்று. ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒஃபெட்டமாய் போடுவாங்க. முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் இதை வந்து எங்களால் கூடி கணக்கிடையலாது. காரணம் என்னென்னு சொன்னால் அது அவுஸ்கிளைஸ் காசை மட்டும்தான் அவையிலால் மட்டும்தான் அது கணக்கிட முடியும். அவைகளுக்கு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் போட்டு விடுறோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அந்த ஃபார்மோட நிரப்பி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இங்கே எழுதி கொடுத்து போட்டு நாட்டுக்கு போன பிறகுதான் நீங்கள் வந்து மெயின் அப்ளிகேஷன் பண்ண முடியும். அதுக்குரிய காரணம் என்ன என்று சொன்னால் முக்கியமாக அந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு 2 டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஒன்று நீங்கள் சுவிஸை விட்டு வெளியேறீங்கன்னு சொல்லி அந்த வெக்சுக் டாக்குமெண்ட் ஒன்று உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் பதிவு இட்டுட்டீங்க, எந்த மாநிலத்தில் நீங்கள் போய் இருக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் ரெசிடென்ஸாக இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸும் தேவை அந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முதலே மெயின் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் முன்கூட்டி எவ்வளோ காசு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கு முன்கூட்டியே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு விழிப்புணர்வான விடயங்களை கொண்டு வரதான் எங்களோட நோக்கம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த விடயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைன்னு சொன்னால் இந்த கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய அடுத்த டாபிக் வரைக்கும் நாங்கள் அதுக்குரிய வீடியோவை நாங்கள் ஆராய்ந்து உங்களுக்கு முக்கியமான சரியான தகவலை கொண்டறிவோம். இந்த நாட்டை விட்டு எழுதி கொடுத்துட்டு அங்கான் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்கள் தேவை?